ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கோகர்ணா கும்தா பக்கத்தில் இருக்கிற யானா கேவ்ஸோட என்ட்ரன்ஸ்ல தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம கும்தா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து யானா கேவ்ஸ் வரைக்கும் வந்த பஸ் ஜர்னி பார்த்தோம். நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ல கேஎஸ்ஆர்டிசி தான், பட் இங்கே வந்து நார்த் கர்நாடகாவில் வந்து அது நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ யானா கேவ்ஸ் வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம யானா கேவ்ஸ் சூப்பராக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். குட்டி ட்ரெக்குங்க, அடிவாரத்தில் விட்டுருவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு 2.5 to 3 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே உங்களுக்கு டூரிஸ்ட் பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது, குட்டி குட்டி டீ கடைங்க அதெல்லாம் இருக்குது. ஸோ லைட்டாக ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யானா கேவ்ஸ் வேற லெவல்ல இருக்கும். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யானா கேவ்ஸோட என்ட்ரன்ஸுங்க. ஸோ இந்த அடிவாரத்துல இருந்து நமக்கு ஒரு 2.5 to 3 kilometers ட்ரெக் போகணும். நான் சொன்னல ஐயப்ப சுவாமி சீசன்கிறதுனால நிறையா சாமிக்கு மலைக்கு போயிட்டு வந்த மக்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. சாமிங்க சஃபாரி ஜீப் இருக்கு, பட் மேலே வரைக்கும் போகுமா என்னன்னு தெரியல. நம்ம ட்ரெக் மாதிரி நடந்தே போவோங்க. டைம் இருக்கு நமக்கு. ரிட்டர்ன் 2:30க்கு தான் பஸ்ஸு, டைம் 8:30 தான் ஆகுது. அழகாக போயிட்டு நம்ம மெதுவாக ஆறாம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கனாலும் கார் பைக்கில் வந்தீங்கனாலும் இங்கே பார்க் பண்ணிவிட்டு மேலே போயிடலாம். ஓகேவா? ஒரு 2 கடை இருக்குது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. சஃபாரி ஜீப்ஸ் இருக்குது பாருங்கள். இன்கேஸ் வயசானவங்க வந்தால் நடக்க முடியாட்டி சஃபாரி ஜீப்பில் போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யானா கேவ்ஸ் ட்ரெக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யானா கேவ்ஸ் பத்தின ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் பாத்துருவோமா? யானா கேவ்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற சஹ்யாத்ரி மவுண்டைன் ரேஞ்சில் லொக்கேட் ஆயிருக்குங்க. உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகால கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் சிர்சி டவுன்ல இருந்து, 32 கிலோமீட்டர் நாம வந்து கும்தா டவுன்ல இருந்து. ஸோ மேல ட்ரெக் பண்ண போனோடனே நாம 2 மலைகளை பார்க்க போறோம். ஒன்னு வந்து பைரவேஸ்வரா பீக், இன்னொன்னு வந்து மோகினி பீக். இதுல பைரவேஸ்வரா பீக் தான் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்குமா, 120 மீட்டர் ஹைட்டு. அதுக்கப்புறம் மோகினி பீக் வந்து 90 மீட்டர்ஸ் ஹைட்டு. இதை தவிர நிறைய ராக் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு போல. ஸோ இது மேஜரா பாத்தீங்கன்னா கால்சியம் அமோனைட்னால ஆன மவுண்டைன் பீக்ஸ்ன்னு சொல்றாங்க. பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த வல்கோனிக் ஆக்டிவிட்டியில நடந்த இந்த ஜியாலஜிக்கல் அற்புதத்தை தாங்க நாம பார்க்க போறோம். ஸோ எல்லா முக்கியமான இடங்களை சுத்தியுமே வந்து ஏதாவது ஒரு புராதன கதைகள் அசோசியேட் ஆயிருக்கும் நம்ம இந்தியால. ஸோ அதே மாதிரி யானா கேவ்ஸ் சுத்தியுமே வந்து ஒரு மித்தாலஜிக்கல் கதை அசோசியேட் ஆயிருக்கு. ஸ்கந்த புராணத்துல இதை பத்தி சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த கதையெல்லாம் வந்து நம்ம மேல ட்ரெக்கிங் போக போக அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். என்ன சொல்றீங்க? ஸோ சூப்பரா நம்ம போயிட்டு ஒரு லைட்டா ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடும்னு நினைக்கிறேன் நம்ம நடந்து போறதுக்கு. மேபி 1 hour கூட ஆனாலும் ஆகலாம். வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. அடல்ட்ஸ்க்கு 10 ரூபாங்க டிக்கெட்டு. ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா மேலே போகிறதுக்கு 1.5 kilometers சொன்னாங்க. இங்கே சஃபாரி இருக்குல்ல, ஸோ இங்கே உட்காந்துருப்பாங்க டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே. 8 மெம்பர்ஸ்க்கு 2500ங்க. ஸோ மேலே போகிற வழியில் ஒரு 2-3 ஃபால்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு மேலே அந்த ராக் வரைக்குமே கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்களாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்கேஸ் சஃபாரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2500 ஃபார் 8 members. ஓகேவா? ஜஸ்ட் ட்ரெக் போகிறதுனா 10 rupees தான் அடல்ட்ஸ்க்கு. 1.5 kilometers மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டு சூப்பராக 2:30 மணிக்கு பஸ் எடுத்துக்கலாம். டீ குடிச்சிட்டு கிளம்புவோம். மக்களே டீ குடிச்சாச்சுங்க, கிளம்ப வேண்டியதுதான். இங்கே நூடுல்ஸ் எல்லாம் கூட கிடைக்கும். வெள்ளரிக்காய் கோகம் சிரப்னு ஒன்று விற்பாங்க. ஸோ அது இங்கே ரொம்ப ஃபேமஸ் கோகம் சிரப்பு. மலை தேனெல்லாம் கூட வித்துட்டு இருக்காங்க. வெள்ளரிக்காய், கொய்யாக்காய், டீ, ஸ்நாக்ஸு இதெல்லாமே கிடைக்கும். ஓகேவா? சரி வாங்க 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 போவோம். ட்ரெக்கிங் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. வெல்கம் டு யானா கேவ்ஸ் ட்ரெக்கிங் மக்களே. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குங்க போத் ஜெண்டர்ஸ்க்கு. இங்க பாருங்க, அழகா நீங்க வந்து குளிக்க கூட செய்யலாம். இங்க கிளம்பியாச்சுங்க. ஓ, இங்க கர்நாடகாக்குள்ள இருக்கிற காட்டு பகுதிகள் எல்லாம்
எப்படி இருக்கும்னா அப்படியே அடர்ந்த காட்டு பகுதிகளை நீங்க வேற எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அடர்ந்த காட்டு பகுதிகளா இருக்கும் நம்ம கர்நாடகா காட்டுப்பகுதிகள். மக்களே எப்படி இருக்கு பாத்தீங்களா? யானை கேஸ் போற வழி, காட்டு வழி போற பெண்ணை கவலைப்படாத, காட்டுப்புலி வலிமை இருக்கும் கவலைப்படாத, இன்னும் பாட்டு பாடிட்டே போக வேண்டியதுதான். ஸோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் போயிட்டு இருக்காருங்க. நம்ம போற வழியிலவே பார்த்தீங்கன்னா சூப்பரா ஃபால்ஸ் எல்லாம் கொட்டிட்டு இருக்குங்க, அருவிகள் எல்லாம் இங்க பாருங்க. ஐயோ வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்களா, யூனிக் ராக் ஃபார்மேஷன்ஸு. இங்க லோக்கல்ல இருக்கிற மக்கள் டூ வீலர்ல எல்லாம் போறாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப ரிஸ்கான டூ வீலர் வேங்க இது. டூ வீலர்ல எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட். இதெல்லாம் வந்து லோக்கல்ல இருக்கிறவங்க போறதுக்காக வச்சிருக்காங்க. டூரிஸ்ட் எல்லாம் டூ வீலர்ல மேல போக முடியாது, ஓகேவா? நடந்துதான் போயாகணும் நாம. எப்படி இருக்கு பாருங்க. ஆனா போற அலுப்பே தெரியாதுங்க. வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அருவிகள் கொட்டிட்டு இருக்கா. அந்த சலசலான்னு அருவி ஓடுறது சவுண்டு கேட்டுட்டே போறதுக்கு செம்ம சூப்பரா இருக்குங்க. நமக்கு முன்னாடி ஜன நடமாட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்காங்க பாருங்க 2-3 பேர். அவங்கதான், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே அப்படியே போயிட வேண்டியதுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்காது. போற வழியில ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சூப்பரா சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அழகா அருவி ஓடுற சவுண்டு கேட்டு நீங்க சூப்பரா இங்க ரெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம். சே நோ டு பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க. எர்த் ப்ரொவைட்ஸ் எனஃப் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரி மேன்ஸ் நீட் பட் நாட் எவ்ரி மேன்ஸ் கிரீட். கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. இயற்கையை நாம பாதுகாக்கணும். இங்கே இறங்கலங்க, தண்ணிக்குள்ளே இறங்கலாம் செய்யலாம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு குளிக்கணும்னா இங்கெல்லாம் ஆட்டம் போடலாம் அழகா. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் குளிக்கிறதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் இங்கே பண்ணலாம், ஓகேவா? யானா வில்லேஜ் ஃபாரஸ்ட் கமிட்டி போர்டு வச்சுருக்காங்க. பட் பரவாயில்லைங்க, பிளாஸ்டிக் பொல்யூஷன்லாம் அவ்வளோவா இல்லை. டூரிஸ்டும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப ரொம்ப லோ எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேங்க யானா கேவ்ஸ்க்கு. சரி, கோகர்னா போகிறதுக்கு முன்னாடி கும்தால இருந்து யானா கேவ்ஸ் போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா இது கொஞ்சம் ஆஃப் ரோட் ட்ரிப் மாதிரி. அதனால ஃபர்ஸ்ட் இந்த கஷ்டமான ஏரியாஸ் எல்லாம் முடிச்சுட்டா கோகர்னால போய் நம்ம சூப்பரா பீச் வைப்ஸை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கோகர்னா போகணும்னு தான் வந்து பிளானு. அதுக்கப்புறம் சரி ஓகே, சிர்சில இருந்து வர பஸ் வந்து கும்தா வரைக்கும் வந்ததுன்னாங்க. சரி போடு கும்தாக்கு ஒரு ட்ரிப்புன்னு சொல்லிட்டு கும்தா வந்துட்டு இங்கிருந்து யானா கேவ்ஸும் வந்தாச்சு. 32 கிலோமீட்டர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பஸ் ஜர்னி போட்டிருக்கேன். கும்தா டவுன்ல இருந்து யானா கேவ்ஸ் வர பஸ் ஜர்னி ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுங்க. பார்க்காம இருந்தால் பாருங்க. கேரளாவில் இருக்கிற இன்டீரியர் மலை ஏரியாக்களை விட கர்நாடகா மலைகள் வந்து ரொம்பவே ஒயில்டுங்க. அவங்க ஒக்கா மக்கான்னு இருக்கு. மலைநாடுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாலாம். மலை பிரதேசத்தை லோக்கல்ஸ் யூஸ் பண்றவே இது. கொஞ்சம் நல்லா ட்ரெக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நல்லா எனர்ஜி பூஸ்டப் பண்ணிட்டு கும்தாலேயே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிடுங்க. இங்கே வந்தால் நூடுல்ஸ் தான் கிடைக்கும். நம்ம கும்தாலேயே வெயிட் இட்லி எல்லாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸும் பேக் பண்ணிட்டு வாட்டர் கேன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் 7:30 மணிக்கு பஸ் ஏறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக்கில் போட்டு வந்துட்டிங்கன்னா அப்படியே நிம்மதியாக ட்ரெக் பண்ணி போகலாம். 1.5 கிலோமீட்டர் நாம் இப்போ 1/2 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும். இன்னொரு ஜன நடமாட்டம் தெரியுதுங்க. இன்னொரு குரூப்பு மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஒரு சீனியர் சிட்டிசனும் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காங்க.
மக்களே இங்க பாருங்க, அங்கங்க இந்த மாதிரி குட்டி குட்டி செக் டேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. தண்ணி பார்த்தா அவ்வளோ பியூரா இருக்கு மக்களே. உள்ளுக்குள்ள மீனெல்லாம் ஓடுறது கூட தெரியுது, அந்த அளவுக்கு பியூரா இருக்கு. வாவ், காடுனா இது காடு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்னாலே வந்து ஒரு அற்புதம் தாங்க. ஷர்ட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா சீனா இருக்குண்ணா, செம்ம சூப்பரா இருக்குங்க. என்ன வைப்ஸ், ஐயோ வேற லெவல்ல இருக்கு. நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல எல்லாம் மட்டும் வந்துட்டீங்கன்னா செம்ம சூப்பரா பொறுமையா என்ஜாய் பண்ணலாங்க. இங்க கீழே ஒரு ஓடை போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஓடைகள்ல எல்லாம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா போகணும்னா பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்துடணும். பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குங்க. இதெல்லாம் நீங்க லேப்டாப் ஸ்கிரீன்ஷாட்ஸா வைக்கிறதுக்கு தான் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அருவிகள் எல்லாம் கொட்டிட்டு இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெக் பண்ணி போற ஒரு கஷ்டமே தெரியாதுங்க. அழகா நேச்சுரல் சீனரிஸு, இந்த நீர்நிலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பரா பொறுமையா போகலாம். பட் ஆனா வந்து பஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கும். அதனால எவ்வளவு சீக்கிரம் மேலே போய் பார்த்துட்டு கீழே வர்ற வழியில கூட நீங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா 2:30க்கு பஸ், அவ்வளோதான். காலையில் வர்றதுக்கு ஒரு பஸ்ஸு, திரும்பி போகிறதுக்கு மதியத்துக்கு ஒரு பஸ்ஸு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடணும், ஓகேவா? மேலே தான் முக்கியமாக அந்த லேட்டரைட் ஸ்டோன்ஸ் 2 கேவ் இருக்குது, 2 மலைகள். ஆக்சுவலாக இந்த மலைக்கு நடுவில் தான் கேவ் இருக்கும் போல். ஸோ அதுதான் ஹைலைட்டு. அதை போய் கவர் பண்ணிவிட்டு நம்ம வர்ற வழியில் வேணால் பொறுமையாக தண்ணியிலலாம் ஆட்டம் போட்டு போகலாம், ஓகேவா? நீங்க நடந்து வர 2 சைடுமே வந்து அருவிகள் சலசலத்து ஓடிட்டு இருக்கும். கீழே ஓடுறது பெரிய அருவி, இங்க பாருங்க. மேல போற வழியில அங்கிருந்து சுனைகள் வந்து கொட்டிட்டு இருக்கோம். தண்ணி இயற்கையா வர தண்ணி எல்லாம் நம்ம கீழே பாக்குறது அபூர்வங்க. சூப்பர் இல்ல? இதெல்லாம் அமிர்தம். இந்த மாதிரி சின்ன சின்ன சுனைகள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து நமக்கு கீழே ஆறுகளா அருவிகளா பெருக்கெடுத்து ஓடி டேம்க்கு வந்து சேர்ந்து ஆற்று வழியா நமக்கு குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் வருதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள்னாலே எனக்கு அப்படியே செல்லெல்லாம் பூ பூத்துடும். அது என்னவோ மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தானே நம்ம பிறந்து வளர்ந்தோம், கோயம்புத்தூர் மாவட்டத்துல. அதனால மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல ஒரு தீராத காதல். கன்னியாகுமரியிலிருந்து குஜராத் வரைக்கும் இருக்கிற நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோனுங்க. போற்றி பாதுகாக்கணும் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ். நாம மக்களே போற வழியில பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து மரங்கள்ல இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. கன்னடத்துல இந்த மரத்துக்கு பேரு ராம்பட்டையாம், ஹெடமங்களா. எவ்வளோ உயரமா வளர்ந்துருக்கு பாருங்க. மரங்கள்ல அந்த பாசி படிஞ்சிருக்கு பாருங்களேன். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, மாஸ்ன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிற ஏரியாஸு, வாஷ்ரூம்ஸு இதெல்லாம் போகிற வழியிலே கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, டூரிஸ்ட்ஸ்க்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம் ட்ரெக் பண்ணி முடிச்சுட்டு யானா கேவ்ஸோட அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கிருந்து வந்து ஸ்டெப்ஸ் ஏறணும் போல். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, அருவிக்கு நடுவில் ஒரு குட்டி பாலம் கட்டி வச்சுருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம். இங்கே பாருங்க, அருவிகள் எல்லாம் கொட்டிட்டு இருக்கு பாருங்க. மக்கள் இந்த இடத்துக்கு வரைக்குமே வந்து உங்களுக்கு 2 வீலர்ஸ் வருதுங்க. பட் டூரிஸ்ட்ஸோட 2 வீலர்ஸ் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மேபி ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸோட 2 வீலர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கா? ஐயோ அழகு. மேல ஒரு குட்டி கோவில் இருக்குங்க. சூப்பரா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இங்க பாருங்க, மலை மேல ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா 2 வழி இருக்குங்க.
இப்போ நாம வந்த பஸ் ரூட் ஒன்று, இன்னொன்று வந்து கும்தால இருந்து சிர்சி போகிற பஸ் எடுத்துட்டு யானா கிராஸ்ன்னு கேட்டு இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணுமா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மகா கணபதி டெம்பிள்ல இருந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. பார்த்து போங்க, வீடியோ எடுத்துட்டு இந்நேரம் மகிட்டிட்டு விழுந்திருப்பேன். ஸோ கீழேருந்து நடந்து வந்து டயர்ட் ஆயிடுவீங்க, அதனால பார்த்து நிதானமாக போகணும். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும்போது பாருங்க, மக்கள் ஏறிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் இல்லை. அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் மலைகளை பார்த்துட்டு நீங்கள் ஏறினீங்கன்னா மலை ஏறுற அலுப்பு தெரியாது. ட்ரெக்கிங்னா இப்படி இருந்தால் தானே அட்வென்ச்சராக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? தண்ணி மட்டும் வாங்கிட்டு வந்துக்குங்க, வேர்த்துரும். இங்கே தண்ணி இருக்குது, பட் சில பேருக்கு ஒத்துக்காதுல்ல. மலையில் வர பியூரான வாட்டர் குடித்தா உடனே சளி பிடிச்சிடும். ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணாமல் சைடில் நடக்கிறோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஏறுறது கொஞ்சம் ஈஸி தான். ஃப்ரெண்ட்ஸ், நாம கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ரிக் முடிச்சுட்டு மேல வந்தாச்சுங்க. 1.5 to 2 kilometers. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து மோகினி ஷிகாராங்க. இன்னொன்று வந்து மேல இருக்கு பைரவேஸ்வரா ஷிகாரா. மோகினி வந்து சின்ன மலை, பைரவேஸ்வரா மலை வந்து பெரிய மலை. ஸோ இந்த கேவ்ஸ், 2 கேவ்ஸ்க்குமே சுத்தி வந்து ஒரு லெஜெண்ட் இருக்குன்னு சொன்னல, நம்ம ஸ்கந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம பஸ்மாசுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருந்தானாங்க. அவன் வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்சானா. அதுக்கப்புறம் சிவன் வந்து இவனோட தவத்துல மிச்சு என்ன வரும்னு கேட்டப்போ, யாரோட தலையில நான் கை வச்சாலும் அவங்க வந்து பஸ்மமா போயிடணும் அப்படின்னு வரத்தை வாங்கிட்டானா. அதனாலதான் பஸ்மாசுரானே பேரு அந்த அசுரனுக்கு. ஓகேவா? இவன் என்ன செஞ்சிருக்கான், உடனே தான் அரக்கனுங்களுக்கு வந்து ஆணவம் வந்துரும்ல. ஸோ அதனால என்ன செஞ்சிருக்கான், இந்த பவரை வந்து நான் சிவன் மேலேயே டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட தலையில கை வைக்க சிவன் கிட்ட வந்துட்டு இருக்கும் போது இதை பார்த்த விஷ்ணு வந்து, என்னடா இது சிவனுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரனை மயக்கி டான்ஸ் ஆட கூப்பிட்டு இருக்காருங்க. ஸோ டான்ஸ் ஆடும்போது ஒரு கண்டிஷன் வச்சாராம் லார்டு விஷ்ணு என்கிற மோகினி. அதாவது என்னன்னா, டான்ஸ் ஆடும்போது நான் செய்யற மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மயங்கி போய் அதே அசைவுகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அழகா வந்து தலையில கை வைக்கிற மாதிரி ஒரு போஸ் செஞ்சோன்னே இவனும் தான் தலையிலேயே கை வச்சிருக்கான். அந்த வாங்கின வர வந்து அவனுக்கே பழிச்சு பஸ்மம் ஆயிட்டானாம். ஸோ அந்த பஸ்மமான இடம் தான் வந்து இந்த பைரவேஸ்வரா மோகினி பீக் அப்படின்னு கதை பின்னப்பட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கதை சொன்னா கேட்டுக்கணும், இதெல்லாம் உண்மையா என்னன்னு கேட்க கூடாது. ஓகேவா? ஸோ எல்லா ஊர்லயுமே வந்து முக்கியமான இடங்களை சுத்தி இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ், புனை கதைகள் வந்து பின்னப்பட்டிருக்கும் நம்ம ஊர்ல.
ஸோ இதுல இருந்து நம்ம ஒரு தர்மம் சம்பந்தமான ஒரு நியூஸ் என்ன எடுத்துக்கணும்னா, ஆணவம் இருக்கக்கூடாது, என்ன பவர் வந்தாலும் அப்படியே அடக்கிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நீதி கதைகளா நாம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஹவவர் ஸோ பேர் எப்படி வந்துச்சுன்னா அது மாதிரி மோகினி விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தனால அந்த குட்டி மலை வந்து மோகினி பீக்காவும், நம்ம சிவன் வந்து பைரவேஸ்வரரா இங்க ஒளிஞ்சுக்கிட்டாராம். அத உனக்கு பயந்துட்டு வந்து இந்த இடத்துலதான் ஒளிஞ்சுக்கிட்டாராம். அதனால அந்த ஒளிஞ்ச விட வந்து பைரவேஸ்வரா பீக்காவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த 2 இடத்துக்கும். ஓகேவா? பட் ஆக்சுவலா பார்த்தா நேச்சுரல் வைஸ் பார்த்தோம்னா இது வந்து பழைய காலத்துல வல்கனிக் ஆக்டிவிட்டிஸ்னால வந்தது. நான் சொன்னல கால்சியம் அமோனைட்னால ஃபார்ம் ஆன 2 ஃபார்மேஷன்ஸ். இது 2 மலை தான் பெரிய மலை, 120 ஃபீட்டும் 90 ஃபீட்டும். பட் மற்ற மலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி மலைகளா இது சுத்தியுமே வந்து பல கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ராக் ஃபார்மேஷன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க ட்ரோன் கேமராலாம் அலௌட் இல்லைங்க. உள்ள வந்து பைரவேஸ்வர கோவில் இருக்கு. ஸோ மக்கள் செப்பல்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு பைரவேஸ்வரரை வழிபட போயிட்டு இருக்காங்க. இது வந்து குடவரை கோவிலுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம செப்பல் எல்லாம் விட்டுட்டு நாமளும் போய் வழிபட்டுட்டு வரலாம். வெளியவே வந்து சிவலிங்கங்கள்லாம் வச்சிருக்காங்க. ஸ்ரீ கங்கா சண்டிகா பைரவேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாங்க மக்களே, உள்ள போய் நம்ம சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற கேவ்ஸ் சுத்தி இருக்கிற ஏரியாவையெல்லாம் வந்து சூப்பரா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம பைரவேஸ்வரா ஷிகாராக்கு கீழே இருக்கிற சிவனை வழிபட்டு வந்தா அப்படியே உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்கேத்ரா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த மலைகளோட நடுவுல ஒரு கேவ் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கா. ஸோ அதுதான் நம்ம மேலே போய் பார்க்க போறோம். ஸோ இதுக்கான டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில 9:30 to 5:30 PM, ஈவினிங் 5:30 PM வரைக்கும். என்ட்ரன்ஸ் ஃபீ 10 ரூபாங்க. ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து 5 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துட்டு மேலே ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி போகணுங்க. ஒரு 100 படிக்கட்டுகள் இருக்கும். ஸோ படிக்கட்டுகள் ஏறி நாம மேலே போனோம்னா இந்த 120 அடி இருக்கிற பைரவேஸ்வரா ராக் ஃபார்மேஷனுக்குள்ள ஒரு செம்ம குகை இருக்குங்க. மக்களே, இங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து பெரிய கேவுங்க, மோகினி கேவ். அதுக்கப்புறம் 2 கேவ் இருக்கு. இதுதான் பெரிய கேவு, மோகினி கேவ். அந்த பக்கம் இருக்கு பாருங்க, அது நம்ம பார்த்தோம்ல, அது சிறுசு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய கேவ், பெரிய மலை. வாங்க உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். மக்களே, நம்ம மெயின் கேவுக்குள்ள வந்தாச்சுங்க. உள்ளுக்குள்ள இந்த சன்லைட் வந்து மேல கொஞ்சம் இத்தினோண்டு வென்டிலேஷன் இருக்குங்க, கேப். அதுல இருந்து கேவுக்குள்ள சன்லைட் விழற அழகு இருக்கு. அப்பா, நேர்ல வந்து பார்த்தாதான் அந்த வைப்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஓ, வேற லெவல்ல இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யானா கேவ்ஸ்குள்ள எப்படி இருக்கு பாத்தீங்களா? நம்ம இயற்கையோட அற்புதங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இன்னும் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த கேவ்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, யானா கேவ்ஸ், நம்ம பைரவேஸ்வரா கேவ் ஆகட்டும், ஆப்போசிட்ல இருக்கிற மோகினி கேவ் ஆகட்டும், இந்த பீக்ஸ் ரெண்டுமே வந்து கார்ஸ்ட் லைம்ஸ்டோன்னு சொல்றாங்க. கிறிஸ்டலின் பிளாக் லைம்ஸ்டோன். ஓகேவா? இங்க பாருங்க எவ்வளவு பிளாக்கா இருக்கு பாருங்க. பட் ஆனா இது வந்து லைம்ஸ்டோன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல வந்து நம்ம லைம்ஸ்டோன் லேயர்ஸ் வந்து அப்லிஃப்ட் ஆயிருக்குங்க. நம்ம டெக்டானிக் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, நில அதிர்வுகள் எல்லாம் ஏற்படுதுகள்ல, அதனால தானே வந்து இந்த எர்த்தோட பிளேட்ஸ் வந்து இடிச்சு இடிச்சு தானே வந்து ஹிமாலயாஸ் மற்ற மலைகள் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த மாதிரி டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபார்ம் ஆகும்போது இந்த லைம்ஸ்டோன் லேயர் வந்து அப்லிஃப்ட் ஆகி இந்த மாதிரி இந்த சுத்தி இருக்கிற இந்த ரெண்டு மலைகளும் சேர்த்து சுத்தி இருக்கிற இந்த லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அருமைங்க, வேற லெவல்ல இருக்கானா. சோ அதை நம்ம புனித ஸ்தலம் ஆக்கிடுவோம். எல்லா அற்புதத்தையும் வந்து நம்ம ஊர்ல புனித ஸ்தலம் ஆக்கிடுவோம். அதனால ஒரு வகையில நல்லதுதாங்க. அதனால வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணாம இதை வந்து கொள்ளையடிச்சிட்டு போகாம அப்படியே வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். என்ன சொல்றீங்க? ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல ஃபார்ம் ஆன இதுங்க. நிறைய ரெயின் வந்து கெமிக்கல் வெதரிங் ஆகி எரோஷன் ஆகி அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி வெர்டிக்கல் பில்லர்ஸ், ஷார்ப் எட்ஜஸ், கேவ் லைக் பேசேஜஸ் இதெல்லாம் வந்து நேச்சரே உருவாக்குனது தான். பல காலங்கள்ல வந்து இயற்கை மாற்றங்கள் நடந்து 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 கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் உருவாகி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாயிருக்கு. கீழே பாத்தீங்கல்ல, இந்த குட்டி கோவில் வந்து எவ்வளவு அழகா வந்து அந்த நான் சொன்னேன்ல, இங்க இருக்கிற மலைகள்ல இருந்து பிரிக் மாதிரி வெட்டி எடுத்து அதுல தாங்க செய்வாங்க. இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாவே தெரியும், அப்படியே மண்ணோட மண்ணா கூட தான் கலரா தான் இருக்கும். இது வீடுகளுமே வந்து இந்த கற்கள்ல தான் கட்டுறாங்க. பட் அப்படி இருக்கிற ஒரு எக்காலஜில இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் பிளாக் லைம்ஸ்டோன்ல ஒரு மலை ஃபார்மா இருக்குன்னா என்ன மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வுகள் பாருங்க. அதுதான் இயற்கையை மீறின சக்தி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு இடத்துலயும் நின்னு பார்த்தா அப்படியே பயங்கரமா இருக்குங்க. அப்படியே மெஸ்மரைசிங்கா இருக்கும். யானை கேவ்ஸ் எல்லாம் மஸ்ட் விசிட் பிளேஸ்ங்க. மக்களே, பெரிய கேவ் பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம மோகினி கேவ் பார்த்து போயிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருந்துச்சுல்ல. ஓ மை காட், இதெல்லாம் பல வருஷங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம பூமி தாய் ஃபார்ம் பண்ணியிருக்கிற அதிசயங்கள். இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற மோகினி கேவ் போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யானா கேவ்ஸ் வருதுன்னா ட்ரெக் பண்ணுறதுக்கு ரெடியாக வந்துடணுங்க. எனர்ஜியெல்லாம் பூஸ்டப் பண்ணிவிட்டு கீழேருந்து ஒரு அட்லீஸ்ட் ½ நடந்து வரணும். மேலே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கேவுக்குள்ளேயும் வந்து நாம் ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நிறையா நடக்கணும். ஓகேவா? கீழே மோரெல்லாம் கொடுக்குறாங்க. எப்போவுமே கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. பட் நீங்கள் தண்ணி, ஸ்நாக்ஸு இதெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நேச்சராக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா டயர்ட் தெரியாது. சம்மர் சீசனில் கொஞ்சம் ஹாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாம் நவம்பர் டைமில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளசண்ட்டாக இருக்குது. மழை சீசனில் வந்தாலும் கஷ்டம், வெயில் காலத்தில் வந்தாலும் கஷ்டம். ஏன்னா இது மழை, என்னதான் மழையாக இருந்தாலும் பயங்கர கந்தக பூமியாக இருக்கும். ஹீட் நல்லா தெரியும், ஹியூமிடிட்டி நல்லா தெரியும்.
அதனால நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. நவம்பர் டு ஜனவரி கரெக்டான டைம் யானா கேவ்ஸ் வர்றதுக்கு குளிர்காலத்தில். ஃப்ரெண்ட்ஸ், மோகினி கேவுக்கு வருவோம்னு பார்த்தா இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்துருச்சுங்க. நான் 2 வழி இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த வழியில் போனால் நம்ம சிர்சி ரோடு இருக்குது, கும்தா டு சிர்சி ரோடு. அதில் யானா கிராஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஓகேவா, இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தால் போதும். நமக்கு 2:30க்கு அங்கேருந்து தாங்க பஸ் கிடைக்கும். சரி, ஓகே, வந்ததுக்கு இந்த என்ட்ரன்ஸையும் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2 என்ட்ரன்ஸ்லேயுமே உங்களுக்கு பார்க்கிங்க்கான ஸ்பேஸு, வாஷ்ரூம்ஸு எல்லாமே இருக்கும். ஓகேவா, வாஷ்ரூம்ஸு, டீ ஷாப்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வழியில் வந்தாலுமே வந்து அழகாக வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் நூடுல்ஸ் எல்லாம் கிடைக்கும், ப்ராப்பர் ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எல்லாம் சாப்பிட்டு நீங்கள் எந்த வழியில் இருந்து வேணாலும் போகலாம். 2:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனா அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ட்ரெக் பண்ணிவிட்டு 2:30 பஸ் எடுக்கலாம். இல்லை வேகமாக போகணுன்னா இந்த வழியில் வந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா சிர்சியிலேருந்து கும்தா போகிற பஸ்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா, நம்ம 2:30 பஸ்க்கே போயிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கர்நாடகாவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்ஸு, நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், NWKRTC பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஸ்கூல், காலேஜ் மக்கள், அதுக்கப்புறம் ப்ரைவேட்டாக ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட ரெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ நம்ம பசங்க பார்த்தோம்ல, அவங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. நம்ம கவர்மெண்ட் பஸ் தான் வந்து டூரிஸ்ட் பஸ்ஸாக அந்த கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துகிட்டு கான்ட்ராக்ட் பஸ்ஸாக வந்திருக்காங்க ஊர் சுற்றுறதுக்கு. ஸோ நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி இருக்குது, பட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல இந்த ஃபெசிலிட்டியை. சரி வாங்க, கீழே போயிட்டு நம்ம மறுபடியும் வந்த வழியிலே கீழே போவோம். ட்ரெக் பண்ணிவிட்டு டைம் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஃபால்ஸ்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வாங்க வாங்க வாங்க. நம்ம வந்த வழியிலே திரும்பி போயிட்டுருக்கோங்க. வரும்போதே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இங்கே நிறைய குரங்குகள் இருக்குது, அதனால் பார்த்து பத்திரமா. ஓகேவா, ஃபீட் பண்ணலாம், பட் ஆனால் நிறையா குரங்குங்க வந்துடுவாங்க. பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் மாதிரி எல்லாருக்கும் ஃபீட் பண்ண முடியாதுல்ல, பேக்கெல்லாம் பிடிங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் உஷாராக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் குரங்குகள்லாம் இல்லாத இடத்துல பார்த்து சாப்பிட்டு ஃபீட் பண்ணோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதி இருக்கிறத ஃபீட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா மக்களே, நம்ம சிர்சி ரோடு என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்தாச்சுங்க. கீழே கிளம்ப வேண்டியதான். கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபால்ஸ்ல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுக்கிற கரெக்டாக இருக்கும் 2:30க்கு. இப்போ தான் 11 o'clock இருக்கு, நமக்கு நிறைய டைம் இருக்கு. மக்களே, நல்லா வெயிலில் சுற்றிட்டு கரெக்டாக நம்ம கோவில் என்ட்ரன்ஸில் அந்த ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் பார்த்தோம்ல, ஃப்ரீ கூல் ட்ரிங்க்ஸு, அங்கே ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. நல்லா இருக்கு, வெயிலில் சுற்றிட்டு ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. குட். ஸோ வர எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க, பரவாயில்லைங்க. வெரி நைஸ், ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. கொக்கம்னு நினைக்கிறேன், கொக்கம் ஜூஸு ஸ்குவாஷ் மாதிரி பண்ணிவிட்டு அதை தண்ணியில் கலந்து கொடுத்துட்றாங்க, நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு. நல்லா இருக்கு. மக்களே, நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. கோக்கம்னு நினச்சேன், பட் இது வந்து ஆக்சுவலாக பானகம். நம்ம ஊரில் வெயில் காலத்தில் குடிப்போம்ல, அந்த மாதிரி பானகம் தான். நல்லா இருந்துச்சு. சரி வாங்க கீழே போவோம். ஸோ உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ இதுதான் நம்ம மேலே போன வழி, சிர்சா போன வழி, கீழே கும்தா போகிற வழி. நான் தனியாக அங்கே வேறு ஏதாவது பிளேஸ் இருக்குன்னு நினச்சேன். ஸோ இது 2 தான். ஸோ ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நாம் இப்போ கீழே நடக்கணும். கீழே நடக்கிறது பிரச்சனை இல்லை, மேலே வர்றது மட்டும் நீங்கள் காலையில் வந்துடுங்க. ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா வெயில் வர்றதுக்குள்ளே நீங்கள் அழகாக சுற்றி முடிச்சுட்டு கிளம்பிடலாம். மலை ஏறுறது தான் கஷ்டம்னா, இறங்குறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதுவும் படியில் இறங்கும் போது அந்த குதிங்கல்ல விண்ணு விண்ணு அடிக்கும் பாருங்க. இப்போ தெரியாது, ஃபுல்லாக ட்ரெக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நைட்டு தூங்குவோம் தெரியுமா, அப்போதான் தெரியும் எத்தனை பேருக்கு இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. உற்சாகத்தில் ஏறி இறங்கிடுவோம், அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தூங்கும் போது தான் வந்து ஒரு 2 நாளைக்கு அந்த அசதி இருக்கும். பட் தென் இட்ஸ் ஒர்த் இட். இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்சஸ் தானே, ஒன் டைம் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ நார்த் கர்நாடகா பக்கம் வந்தால் இந்த யானா கேவ்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாத பிளேசஸ்ங்க. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன அதிசயங்கள் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம கண்ணால். மகாகணபதி டெம்பிள் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸ்டெப்ஸ் முடிஞ்சு அவ்வளோதான். இனி ஃபால்ஸ் இருக்கிற இடம் வர ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியில் ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஆட்டம் போட்டு அதுக்கப்புறம் கீழே போகலாம். டைம் நிறைய இருக்குது நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கணபதி டெம்பிள் பக்கத்தில் இந்த அருவி பார்த்தோம்ல, பிக்சர் பெர்ஃபெக்டான ஏரியா. வாங்க கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே அழகாக படிப்படியாக அந்த கேஸ்கேடு மாதிரி விழுது பாருங்களா. மக்களே, இங்கே ஒரு மலபார் ஃப்ளையிங் ஃப்ராக் இருக்குங்க. இலை மாதிரியே இருக்குங்க. ஓ மை காட், அப்படியே லீஃப் மாதிரியே இருக்கு பாருங்களா. சாதாரணமா இல்லாம இத கண்ணில் படாது நமக்கு. இங்க ஒரு பிரதர் இருந்தாங்க, போட்டோகிராஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பிரதர் தான் சொன்னாரு ஃப்ளையிங் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு, மலபார் ஃப்ளையிங் ஃப்ராகா. ஓ மை காட், நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து எக்கோசிஸ்டம் இருக்கு பாருங்க, ஃப்ளாரா அண்ட் ஃபானா. இதெல்லாம் அதிசயங்கள்ங்க, சான்ஸே இல்லை. மக்களே, வேற லெவல்ங்க நம்ம யானா கேவ்ஸ். ஐயோ, இயற்கையின் பொக்கிஷம்ங்க. லவ் யூ நேச்சர், லவ் யூ வெஸ்டர்ன் காட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், போறதுக்கு மனசே இல்லைங்க. ஜாலியா ஆட்டம் போட்டுட்டே இருக்கலாம் தான் தோணுது. பட் என்ன நம்ம இங்கேயே இருக்கவா முடியும்? 11 மணி தான் ஆகுது, 2:30க்கு தான் பஸ் வரும். இன்னும் நமக்கு 12, 1, 2:30 கிட்டத்தட்ட 2.5 3 hours டைம் இருக்குங்க. 6 முறை பொறுமையா உங்களுக்கு யானா கேவ்ஸோட இயற்கை அழக அப்படியே உங்க கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு தான் நான் இன்னைக்கு இங்க இருந்து கிளம்புறேன். ஓகேவா, வாங்க அடுத்த ஸ்பாட் இருக்கு, அங்கேயும் போவோம். இந்த அருவிக்கு பக்கத்திலேயே இந்த மாதிரி உட்டன் சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அழகா நீங்க காலையில நேரமே வந்துட்டா இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாம். 2:30 மணி பஸ்ஸுக்கு போறதுக்குள்ள. ஓகேவா, 11 o'clock எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம், 11, 11:30க்குள்ள. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். கீழே வர்ற வழியில இந்த மாதிரி அழகா உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த அருவிக்கரையில் உட்காந்து சாப்பிட்டு சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் இன் நார்த் கர்நாடகான்னு சொல்லுவேன் யானா கேவ்ஸ். மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இங்க வர்றதுக்கு. இந்த சைடு வந்தா வர வரைக்கும் விர்ச்சுவலா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு தானே நாம இருக்கோம், எப்பா கணேஷா டிராவல் vlogs. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீழே போற வழியில் இருக்கிற எல்லா பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸையும் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே போவோமா. நம்ம யானா கேவ்ஸ் ட்ரெக்கிங் போற வழி எவ்வளவு நிசப்தமா இருக்குன்னா, அப்படியே ஒரு நிமிஷம் நான் பேசாம இருந்தேன்னு வச்சுக்கோங்களா, ஃபாரஸ்டோட சவுண்டை நீங்க அப்படியே கேட்கலாம். பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு ஸ்பாட் வைல்டா இருக்குங்க. பட் கீழே இறங்குறது தான் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு. பாசி வேற பிடிச்சிருக்கு. இறங்கி பாத்துருவோம். இந்த இடம் பயங்கரமா ஃபுல்லா வந்து நிழலே விழாம இருக்குங்க. கீழே சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். போலாமா? வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ், இறங்கியாச்சுங்க.
அங்கங்க இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஊற்றுகள் வந்து பெரிய ஆறுல ஜாயின் ஆகுதுங்க. இங்க பாருங்க எப்படி வைல்டா போகுதுன்னு. மழை பெய்யுற சமயத்துல காற்றாட்டுகளை எப்படி அடிச்சுட்டு போகணும் மட்டும் பாத்துக்கோங்க. மரங்களோட அடியில வேர் பாருங்களேன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. முக்கா மக்கா சரியான வைல்டு ஜங்கிள்ங்க இதானா. மக்களே, நம்ம யானா கேவ்ஸ் வேற லெவலுங்க. இயற்கை எண்ணெயோட மடியில அப்படியே நம்ம விளையாடுறது வந்து சொர்க்கத்துல இருக்கிற மாதிரிங்க. மக்களே, அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள அப்படியே இந்த இலைகள் மேல சூரிய ஒளிப்பட்டு எப்படி தக 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 தகன்னு மின்னுது பாருங்களா. ஐயோ, இயற்கை எண்ணெயோட அதிசயத்தை விட பெரிய அதிசயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. பிளானட் ஆஃப் த ஹேட்ஸ், ஜுராசிக் பார்க் மாதிரி இருக்கா. வேற லெவல் பிளேஸுங்க. நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி தேனி போனப்போ குரங்கணி ஃபால்ஸ் இப்படிதாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் யானா கேவ்ஸ்ல இருக்கிற இந்த இடம் அப்பா உயிரோட ஒவ்வொரு அணுக்களையும் தொற்றுச்சுங்க. சான்ஸ்லெஸ். லவ் யூ மேற்கு தொடர்ச்சி மலை அன்னையே. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் ஆட்டம் போட்டு மறுபடியும் கீழே கிளம்பியாச்சுங்க. ஐயோ, போகிறதுக்கு மனசே இல்லைங்க. அற்புதமாக இருக்குங்க இந்த பிளேஸு. கிட்டத்தட்ட 0 பொல்யூஷனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் போடுறது, பிளாஸ்டிக் போடுறது, இதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நடந்து போய் பார்க்குற மாதிரியான இடங்களும் உள்ளே இருக்கும். ஓகேவா, ரொம்ப டீப்பாக உங்களுக்கு இறங்க முடியாட்டி இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் இறங்கி பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க, நம்ம ஈஸியா இறங்கி வந்தாச்சு. எவ்வளவு பியூரா ஓடுது பாருங்க தண்ணி. ஃபுல்லா பெபிள்ஸா இருக்குங்க. ஸோ நம்ம நடக்கிற வழியிலிருந்து அழகா சின்னதா ஒரு கீழே இறங்கினீங்கன்னா போதும், அழகா தண்ணியில இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, சாப்பிட்ற கவரு, இதெல்லாம் மட்டும் பொல்யூட் பண்ணாம பாத்துக்குங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம தாய்ங்க எப்படி ஊற்றெடுத்து நம்ம அம்மாவோட முளையிலிருந்து பால் குடிக்கிற மாதிரி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அன்னையோட பாலுங்க, பால். ஐயோ, இவ்வளவு கிளீன் வாட்டர் எல்லாம் இப்ப பாக்குறதே அதிசயமா இருக்குல்ல. வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காரு, ஊற்று நீர், இந்த மாதிரி சுனை நீர், இதெல்லாம் தான் வந்து அமிர்தம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அமிர்த பாலை கொடுக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அண்ணன் எவ்வளவு புகழ்ந்தாலும் அது கரெக்ட் ஆகாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பயோடைவர்சிட்டி வெஸ்டர்ன் காட்ஸ்.
பார்க்க பார்க்க எல்லா இடத்துலயுமே இறங்கணும் தாங்க தோணுது. இங்கேயும் ஒரு சூப்பர் ஸ்பாட் இருக்கு, கேஸ்கேட் மாதிரி படிப்படியே வருது. இறங்கிடலாமா? வாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா தரவோ காமிச்சிட்டு தான் இன்னைக்கு கிளம்புறதா இருக்கேன் நான். டைமும் நமக்கு இருக்கு நிறைய. நிறைய மரங்கள்ல இந்த பொட்டானிக்கல் நேம்ஸ் எழுதி போட்டிருக்காங்க பாருங்க. மக்களே இறங்கியாச்சுங்க. இங்க பாருங்க, இந்த பிளேஸ் தான் காமிக்கணும்னு நினைச்சேன். அங்க பாருங்களா, ஒரு குட்டி அருவி, ஃபுல்லா பெரிய பெரிய பாறாங்கள்லாம் இருக்கு. மக்களே, ஆட்டம் போட்டு மறுபடியும் நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். ஐயோ, எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் நமக்கு தீராதுங்க. இந்த இடத்த விட்டு போகணுங்க எண்ணம். சான்ஸ்லெஸ் பிளேஸ். ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. நம்ம மேல போகும்போது ஒரு வாசம் பார்த்தோம்ல, எர்த் ப்ரொவைட்ஸ் எனஃப் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரி மேன்ஸ் நீட் பட் நாட் எவ்ரி மேன்ஸ் கிரீட்னு. அந்த பிளேஸ் பக்கத்துல இருக்கும். இங்கேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, போய் பார்ப்போமா? நீங்க வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பா வாங்க. நல்ல கிரிப் இருக்கிற ஷூஸ், செப்பல்ஸ் போட்டுக்கோங்க. நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றோம், உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் இறங்குறோம். நீங்க வந்து ஆட்டம் போடும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். சேஃபா இருக்கிற மாதிரி தெரியுங்க, ஆனா பாறைகள்லாம் ரொம்பவே ஷார்ப்பு. நம்ம செப்பல் இல்லாம நடக்கும் போதே குத்துற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம வைல்டா. ஐயோ, வேற லெவலுங்க. மக்களே, உங்களுக்காக எல்லா பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸையும் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டு வரலாம். ஒவ்வொரு ஸ்பாட்டும் மிஸ் பண்ணவே முடியலைங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. மக்களே,
இன்னும் மக்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க மேல. நம்ம ஆட்டம் போட்டு தண்ணியில போதும் போதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆட்டம் போட்டாச்சுங்க. ஐயோ சான்ஸே இல்லப்பா சாமி. நம்ம எப்போ கணேசா டிராவல் பிளாக்ஸ் ஆரம்பிச்சோம் நமக்கு இறைவன் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்ல எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி தந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதை விர்ச்சுவலாக உங்களை காட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களையும் வர வச்சு என்ஜாய் பண்ண வைக்கிறது தான் எப்பா கணேஷா சேனலோட நோக்கம். ஓகேவா? ஸோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இந்த பிளேசஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்க மக்களே. செம்ம ரெஃப்ரெஷிங்காக செம்ம ஃபீலாக இருக்கும். வைபு தான். அண்ட் ஃபைனலி வி ஹவ் ரீச்டு த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. 12 மணிக்கே வந்தாச்சுங்க. இன்னும் நமக்கு 2.5 hours இருக்கு டைமு. என்ன செய்யறது, ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தால் நமக்கு இன்னும் நிறைய பிளேசஸ் கவர் பண்ணலாம். மிர்ஜான் ஃபோர்ட் எல்லாம் இருக்குது இங்கே பக்கத்தில், கும்தா பக்கத்தில். பட் அதுக்கெல்லாம் பஸ் ஃபெசிலிட்டி இல்லைங்க. நம்ம மெயின் ரோட்டில் இறங்கி நடக்கணும். பார்க்கலாம், கோகர்னா போயிட்டு 2 வீலர் ஏதாவது ரெண்ட் எடுத்தா எல்லா ஏரியாவும் நாளைக்கு சுற்றி பார்க்கலாம். நாளைக்கு ஃபுல் டே கோகர்னா தான். ஸோ வி ஆர் பேக். 8:30க்குள்ளே போயிட்டு 12 o'clock வந்தாச்சுங்க. 9:30, 10:30, 11:30, 3.5 hours ஆகுது ஃபுல்லாக பொறுமையாக சுற்றி பார்க்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஏரியா, தண்ணி எப்பவும் வந்துட்டே இருக்கு இங்கே ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்கு. இறங்கி வந்துட்டு இங்கே நீங்கள் டீ, கூல் ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு, நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம். நான் போகும்போது காமிச்சால எத்தனை 2 வீலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. கோகர்னாலேருந்து மக்கள் வந்து 2 வீலர் ரெண்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்துடுவாங்க. நிறைய ரெண்டல் பைக்ஸ் பார்க்க முடியுது. அந்த எல்லோ கலர்லலாம் இருக்குது பாருங்கள் நேம் போர்டு, எல்லோ கலர் நேம் போர்டு, இதெல்லாமே ரெண்டல் பைக்ஸ் தான். சரி, நாம் நாளைக்கு கோகர்னா போயிட்டு ரெண்டல் பைக்ஸ் எடுத்துப்போம் சுற்றி பார்க்கறதுக்கு. 4 வீலர்ஸும் இருக்குது, டூரிஸ்ட் வேன்ஸு, பஸ்ஸஸு, எந்த வெஹிக்கிளில் வந்தாலுமே நீங்கள் அழகாக இங்கே நிறுத்திக்கலாங்க. ஸோ பார்க்கிங்க்கு எதுக்குமே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லாம் சேஃபாக இருக்கும். ஓகேவா? அண்ட் தட் இஸ் யானா கேவ்ஸ் ஃபார் யூ மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கும்தாலேருந்து யானா கேவ்ஸ் வந்த பஸ் வீடியோ. யானா கேவ்ஸ் வந்துட்டு ட்ரெக்கிங் போயிட்டு மேலே இருக்கிற 2 கேவ்ஸையும் பார்த்துட்டு மலைகளையும் பார்த்துட்டு வர்ற வழியில் தண்ணியிலையும் ஆட்டம் போட்டு வாட்டர் ஃபால்ஸ்லாம் தரவாக என்ஜாய் பண்ணியாச்சு. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்களும் இங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம கும்தா போயிட்டு கும்தா டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். அதாவது இங்கேருந்து நம்ம கும்தா போகிற ட்ராவல் வீடியோவும், கும்தா போயிட்டு பஸ் ஸ்டாண்டு அங்கே பக்கத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் vlogல டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் யானா கேவ்ஸ் மக்களே, உத்தர் கர்நாடகா. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.